பேசி முடிச்சுன்னா எடுத்துக்கலாம். இன்னும் 4 பாயிண்ட் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், படித்தவர், நேர்மையானவர், பண்புள்ளவர், ஒரு பொறியாளர், நல்ல ஒரு துடிப்பான ஒரு இளைஞர், PhD டாக்டரேட் பட்டம் படித்து இதே தொகுதியிலே 2011 2016 இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு பணியாற்ற இதோ இருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு இங்கே அன்பு தம்பி கணேஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றார். அடுத்த மாதம் சென்னை சேஞ்சாரி கோட்டையிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்றார்கள். இது அவசியமானது. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். இல்லையே தமிழ்நாடு காப்பாற்ற முடியாத ஒரு நாடாக மாறும். இந்த 5 ஆண்டு காலம் நரக ஆட்சி திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இது அவசியமானது. நான் இங்கே வந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், விவசாய பெருமக்கள், நெசவாள பெருமக்கள், வியாபார பெருமக்கள், அரசு ஊழியர்களே, உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். அதிலும் குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற என் சகோதரிகள், தாய்மார்கள், இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடு, எப்படிப்பட்ட ஒரு மாநிலம், கடந்த காலத்தில் எத்தனையோ ஆட்சியாளர்கள், முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டின் பெண்களை பாதுகாத்தார்கள். அதிலும் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர்கள் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இவருடைய ஆட்சி காலத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. பெண்கள் தைரியமாக பள்ளிக்கூடம் சென்றார்கள், பெண்கள் தைரியமாக வேலைக்கு சென்றார்கள், பெண்கள் தைரியமாக கல்லூரிக்கு சென்றார்கள். ஆனால் இந்த 5 காலம் நரக ஆட்சி திமுக ஆட்சி காலத்தில் பள்ளிக்கூடம் செல்கின்ற பெண்கள் வீட்டுக்கு திரும்புவார்களா? கல்லூரிக்கு செல்கின்ற பெண்கள் வீட்டுக்கு பத்திரமாக வருவார்களா? வேலைக்கு செல்கின்ற பெண்கள் எப்போது வருவாங்க, பத்திரமா வருவாங்களா என்று தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் மடியில நெருப்ப கட்டி தினம் தினம் கதறிக் கொண்டிருக்கின்ற காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறேன். அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி காலம் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நான் கேட்கின்றேன். ஒரு மருத்துவனாக மட்டுமல்ல, 3 மகள்களை பெற்ற ஒரு தந்தையாக நான் கேட்கின்றேன். உங்களிடம்
ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அந்த அக்கறை எனக்கு இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர். நீங்களெல்லாம் முதலமைச்சரா? உங்களுக்கு எதுக்கு அந்த பொறுப்பு? இதுதானே ஒரு முதலமைச்சருடைய முதல் கடமை. தன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதுதான் ஒரு முதலமைச்சருடைய முதல் கடமை. இது அந்த கடமையை கூட உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் எதுக்கு உங்களுக்கு இந்த பதவி? எதுக்கு இந்த பொறுப்பு உங்களுக்கு? கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தைய காணோம். அவங்க அப்பா அம்மா ஒரு நாள் முழுவதும் தேடி பார்த்தாங்க, குழந்தைய கண்டுபிடிக்கல. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமாக கண்டுபிடிச்சாங்க. காவல்துறையில விசாரணை பண்ணாங்க, எப்படி அந்த 2.5 வயசு குழந்தை இறந்தது. பிறகு கண்டுபிடிச்சாங்க, அந்த குழந்தைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை திமுக மாவட்ட இளைஞர் சங்கத்தின் நிர்வாகி கெடுத்து கொலை செஞ்சிருக்கிறான்னு கண்டுபிடிச்சாங்க போதையில. கடந்த மாதம் மதுராந்தகம் அருகில் 14 வயசு குழந்தைய காணோம். அடுத்த நாள் பார்த்தாங்க, அந்த 14 வயசு குழந்தைய போதையில 2 பேருக்கு எடுத்து ஓடி போயிட்டாங்க. கடந்த மாதம் திருநெல்வேலியில 12வது படிக்கின்ற ஒரு பெண் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு பின்புற ஒதுங்க போச்சு. ஒரு நாள் காணோம். தேடி தேடி பார்த்தாங்க அவங்க அப்பா அம்மா, கிடைக்கல. அடுத்த நாள் ஒரு காட்டுல பிணமா கிடந்தது. அந்த பெண்ணை போதையில ஒருத்தன் கெடுத்து கொலையும் பண்ணிட்டான். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடி பூண்டி அருகில் உள்ள ஆரப்பாக்கம் ஒரு கிராமத்தில் 8 வயசு பிஞ்சு குழந்தை காணோம். பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு போது காணோம். 3 மணி நேரம் அவங்க அப்பா அம்மா கதறாங்க, ஐயோ என் குழந்தை எங்க தேடி தேடி பார்க்கறாங்க, காணோம். 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த குழந்தை அழுதுகிட்டே வருது. மேலெல்லாம் ரத்த காயம் கீறி வச்சிருக்கிறான் வயிற்றுலயே மேல. காவல் நிலையத்துக்கு போறாங்க உங்க அப்பா அம்மா. அந்த காவல் நிலையத்தில் புகார் எடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு பேர் கெட்டு போயிடுமா. அந்த குழந்தைய போதையில ஒருத்தவன் கெடுத்துட்டான். அன்றாடம் தமிழ்நாட்டிலே இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நீ சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்களும் பெற்றோர்களும் தாய்மார்கள் சிந்தியுங்கள். நாளை உங்கள் குழந்தைக்கு இது நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நிச்சயம் வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு என்னுடைய தம்பி கணேசன் அவர்கள் செஞ்சியில வெற்றி பெற்றாக வேண்டும். இது அவசியமானது. 10 ஆண்டு காலம் இந்த தொகுதியிலே எம்எல்ஏ நீங்கள் தேர்வு செய்தீர்கள். இடையிலே அவர் அமைச்சராக பதவியேற்றார் மஸ்தான் அவர்கள். நான் கேட்கின்ற கேள்வி, எதற்கு உங்களை மஸ்தான் அவர்களே எதற்கு உங்களை அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தார்கள்? நியாயமா தானே கேட்கிறேன். திமுக வேட்பாளர், இந்த சட்டமன்ற உறுப்பினர், 10 ஆண்டு காலம் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக 3 ஆண்டு காலம் பணியாற்றினார். உங்களை அமைச்சர் பொறுப்பிலிருந்து எதுக்கு எடுத்தார்கள்? உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி எதுக்கு பறிக்கப்பட்டது? உங்களுடைய தம்பியினுடைய நகர செயலாளர் பதவி எதுக்கு பறிக்கப்பட்டது? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க பார்க்கலாம்.
எதுக்கு தெரியுமாமா? ஏன் இவர் அந்த அமைச்சர்னா பெரிய போஸ்ட், பெரிய பதவி. அப்படிப்பட்ட அந்த அமைச்சர் பதவி எதுக்கு தெரியுமா பறிக்கப்பட்டது? இந்த மாவட்டத்தில் மரக்காணம் பகுதியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் இறந்தார்கள். நான் அவங்க இறந்தார்கள் சொல்ல மாட்டேன், திமுக அரசால் படுகொலை செய்யப்பட்டார்கள். திமுக அரசால் 22 பேர் கள்ளச்சாராயம் குடித்து படுகொலை செய்யப்பட்டார்கள். அது திமுக நினைத்திருந்தால் அதை சாதாரணமாக தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அந்த கள்ளச்சாராயத்தை தயார் செய்து காலகாலமாக அவர்களுக்கு விற்று அதில் பெரிய அளவில் பணத்தை சம்பாதித்த மருவூர் ராஜா என்கின்றவர் கைது செய்யப்பட்டார். அந்த மருவூர் ராஜாவுக்கு யார் காட்ஃபாதர் என்று தெரியுமா? யாரு? இந்த தொகுதியின் இப்ப இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கள்ளச்சாராயம் விற்கின்ற ஒரு குண்டர், தேச துரோகி, மக்களை கொலை செய்கின்ற ஒரு தேச துரோகிக்கு ஆதரவாக செயல்பட்ட காரணத்தால், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய காரணத்தால் இவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய தம்பியினுடைய நகர செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? மீண்டும் வேண்டுமா? பணத்தை கொள்ளையடித்து தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். கொள்ளையடித்த பணத்தை, அது என்ன மாதிரி பணம்? அது கள்ளச்சாராயம், கள்ளச்சாராயத்தால் கொள்ளடிக்கப்பட்ட பணம். நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்கம்மா. தேர்தல் நேரத்தில் பண மூட்டை எடுத்துட்டு வருவாங்க திமுக கட்சிக்காரங்க. ஆனா அந்த பணம் எப்படிப்பட்ட பணம் தெரியுமா? 22 பேர் பணத்து மேல வச்ச பணம். அது 22 பேரு கள்ளச்சாராயத்தால் இறந்த அவர்கள் பணத்து மேல வச்ச பணம் அந்த பணம். அதனாலதான் நான் சொல்றேன், தம்பி கணேஷ்குமார் மிக மிக நேர்மையானவர். உங்களுடைய பணம் அவருக்கு தேவையில்லை. அவர் 4 காலேஜ் வச்சிருக்கிறார். அவங்க அப்பா 4 காலேஜ் நடத்துறார். அவர் பெரிய கோடீஸ்வரர். அவர் பணத்தை உங்களுக்கு கொடுப்பார். 5 ஆண்டு காலம் இந்த சகோதரன் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நேரத்தில் அவர் மீது ஏதாவது ஒரு சின்ன புகார், எங்கேயாவது காசு வாங்கினாரு, ஏதாவது ஒரு புகார். அதனாலதான் நான் கேட்கிறேன், ஒரு நேர்மையான நல்ல ஒரு இளைஞர், நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு இளைஞர், துடிதுடிப்பான ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு தாருங்களே. இந்த தொகுதியின் மக்களே, பெண்களே, விவசாய பெருமக்களே, நெசவாளர் பெருமக்களே, வியாபார பெருமக்களே, இது அவசியமானது. அதே போன்று இங்கே நம்முடைய மேடையிலே இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர், குறிப்பாக என்னுடைய நண்பர், இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய சகோதரர்கள் இங்கே இருக்கின்றார்கள். மஸ்தான் அவர்கள் யாருக்கும், அவர் குடும்பத்தை தவிர யாருக்கும் எதுவுமே செய்யல. கலீல் பாய் யாருக்குமே எதுவும் செய்யல. அவருடைய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு துரோகம். காஜாபாய் அவருடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு துரோகம். அவருடைய தொகுதி மக்களுக்கு துரோகம். அவரை நம்பி அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு துரோகம். யாருக்குமே செய்யலாம். அவருடைய மகன் நகராட்சி தலைவர், அவருடைய தம்பி நகர செயலாளர். இவ்வளவுதான். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யாருக்குமே நன்மை செய்யாத ஒரு வேட்பாளர்,
ஆனால் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்து இந்த தொகுதியின் மான மரியாதையை காப்பாற்றிய என் அருமை தம்பி கணேஷ்குமார் அவர்களை நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்தீர்கள். இந்த செஞ்சி தொகுதி எப்பேற்பட்ட தொகுதி? செஞ்சி கோட்டை. செஞ்சி கோட்டை நான் போய் பார்த்தேன். 100 நாள் நடைபயணம் இங்க மேற்கொண்ட செஞ்சிக்கு நான் வந்தேன், இங்க பேசினேன். செஞ்சி கோட்டையை போய் பார்த்தா அனாதையா நிக்குது அந்த கோட்டை. அந்த கோட்டை எத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள், எத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள். காடவராயனது ஆரம்பிச்சு அதன் பிறகு எத்தனையோ 15 மன்னர்கள், அதன் பிறகு வெள்ளையர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரன் வந்தான், டச்சுக்காரன் வந்தான், எல்லாம் வந்து ஆண்ட அந்த கோட்டை இன்னைக்கு அனாதையா, பராமரிப்பில்லாத அனாதையா நிற்கின்ற அந்த செஞ்சி கோட்டை. இதுவே வேற யாராவது அமைச்சரா இருந்து, வேற யாராவது சட்டமன்ற உறுப்பினரா இருந்ததுன்னா அந்த செஞ்சி கோட்டையை வைத்து மிகப்பெரிய பொருளாதாரம் இந்த பகுதியிலே முன்னேற்றம் அடைந்திருக்கும். எத்தனையோ வெள்ளக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க. சுற்றுலா தலம் மட்டுமல்ல, நம்முடைய பாரம்பரியம் ஐநா சபை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. அது தானா வந்து கொடுத்திருக்கிறது. கொடுத்தும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத இங்க இருக்கின்ற ஒரு அமைச்சராக இருந்த இப்போ இருக்க சட்டமன்ற உறுப்பினர் திமுக ஆட்சி. சிந்தித்து பாருங்கள். தம்பி கணேஷ்குமார் இங்க வெற்றி பெற்றவுடன் நான் தம்பி கணேஷ்குமார் அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று அங்கிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களை சந்தித்து இந்த செஞ்சிக்கோட்டை வளர்ச்சிக்கு என்னென்ன தேவைகளோ அதை நானும் சேர்ந்து செய்து கொடுப்பேன். இது உறுதி. திருவண்ணாமலை மாவட்டத்திலே இதே போன்ற ஒரு அமைச்சர் ஏவா வேலு, அதாவது நந்தன் கால்வாய் திட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அம்மா தெரியாது. நந்தன் கால்வாய் திட்டம்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கவுட்டி மலை, வேடி மலைன்னு ஒன்னு இருக்கு. அந்த மலையில மழை காலத்துல தண்ணி வந்ததுன்னா அது துறிஞ்சல் ஆறுன்னு ஒன்னு ஆறு உருவாகி அதுல கீரனூர்னு ஒரு பகுதியில அந்த காலத்துல வெள்ளக்கார ஒரு சின்ன தடுப்பணை கட்டினான். அந்த தடுப்பணையிலிருந்து அங்கே வருகின்ற தண்ணீரை தேக்கி வச்சு அந்த தண்ணீரை வாய்க்கால் மூலமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் 22 ஏரிகள், 36 ஏரிகளை அந்த தண்ணி போய் நிரப்பி விவசாயம், குடிநீர் பிரச்சனை தீர்வதற்காக அந்த திட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒரு சின்ன திட்டம். இந்த திட்டத்திற்காக எத்தனையோ முறை நாம போராட்டம் பண்ணோம். நானே வந்தேன், கணேஷ்குமார் வந்து எத்தனையோ போராட்டம் நாம பண்ணோம். ஆனால் தேர்தல் நேரத்தில் மட்டும் நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய்னு சொல்லுவாங்க. நான் கடந்த ஆண்டு திருவண்ணாமலை போன அந்த கீரனூர் தடுப்பணையை போய் பார்த்துட்டு அங்க நான் சொன்னேன், போராட்டம் பண்ண. அப்போ ஏவாவேலு அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? அன்புமணிக்கு வேலையே இல்லை. அன்புமணி 3 வயசு இருக்கிறப்போ நாங்க இந்த திட்டத்தை அறிவிச்சோம் அப்படின்னு ஏவாவேலு அமைச்சர் சொல்றார். உடனே நான் சொன்னேன், அமைச்சர் அவர்களே, எனக்கு இன்னைக்கு 57 வயசு ஆகுது. 3 வயசுல ஒரு திட்டத்தை அறிவிச்சு 54 வருஷமா ஒரு திட்டத்தை உங்களால அதை முடிவு செய்ய முடியல, முடிக்க முடியலன்னா நீங்களாம் எதுக்கு அமைச்சர்? உங்களுக்கு எதுக்கு அமைச்சர் பதவி, பொறுப்பு? இதுதான் திமுக. அந்த திட்டம் நிறைவேறினால் ஒட்டுமொத்தம் இந்த செஞ்சி ஒன்றியம், மலையனூர் ஒன்றியம், இதன் பிறகு விக்கிரவாண்டி ஒன்றியம், செஞ்சி, விழுப்புரம் வரைக்கும் போகுது. வல்லம் பகுதியில் இதுல என்ன செய்யணும்னா, தென்பெண்ணை ஆத்துல உபரி நீர் போயிட்டு இருக்கு. வெள்ளம் போச்சு பாத்தீங்களா? போன வருஷம் அவ்வளவு பெரிய வெள்ளம். ராத்திரில 1:30 மணிக்கு திறந்து விட்டானுங்க டேம், சாத்தனூர் டேம். 1.5 லட்சம் கன அடி ஒரு வினாடிக்கு
எவ்வளவு பேர் அடிச்சிட்டு போயிட்டாங்க, எவ்வளவு வீடு நாசமாயிடுச்சு. காரணம் இந்த விடியா அரசு, திமுக அரசு. தென்பகுதியில் போற தண்ணிய வாய்க்கால் மூலமாக எடுத்து வந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டம் கீரனூர் அணைக்கு கொண்டு வந்தால் அங்கிருந்து வாய்க்கால் மூலமாக ஒட்டுமொத்த பகுதிக்கும் கூடுதல் விவசாயம், கூடுதல் பாசனம், குடிநீர் பிரச்சனை தீரும், உணவு பாதுகாப்பு வரும். நீங்க எல்லாம் இன்னும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதுதான் திட்டம், இதுதான் வேண்டும், இது நடக்கும். எப்போ? கணேஷ்குமார் இங்க எம்எல்ஏ, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். இது போன்று பல திட்டங்கள் வேண்டும். செஞ்சி தொகுதி விவசாயம், வானம் பார்த்த பூமி விவசாயம். விவசாயிகளுக்கு ஒரு விடுவு வேண்டும் என்றால் கணேஷ்குமார் இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அடிப்படையில் ஒரு விவசாயி. ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? ஸ்டாலின் அவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? ஸ்டாலின் அவர்களுக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. இல்லனா எவ்வளவு பெரிய வாய்ப்பு, ஒரு முதலமைச்சரா இருக்கிற வாய்ப்பு. இந்த மாவட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து 19 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் கடந்த தேர்தல் நேரத்தில். அதுல எத்தனை நிறைவேற்றினா தெரியுமா? 0, 1 கூட நிறைவேற்றல. அப்போ எதுக்கு உங்களுக்கு வாக்குறுதி? உங்களை ஏமாத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி செய்வோம், செஞ்சாங்களா? கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம், செஞ்சாங்களா? விவசாய கடன் தள்ளுபடி செய்வோம், செஞ்சாங்களா? நீட்டு தேர்வை நாங்க ஒரே வாரத்தில் ஒழிப்போம், செஞ்சாங்களா? மாதம் மாதம் நாங்கள் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம், செஞ்சாங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், செஞ்சாங்களா? தனியார் தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உருவாக்க சட்டம் கொண்டு வருவோம், செஞ்சாங்களா? ஆக அவங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்னும் கூட செய்யல. அவங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்னத்தை கூட செய்யல. இவங்க விவசாயிகளை ஏமாத்திட்டாங்க, நெசவாளர்களை ஏமாத்திட்டாங்க, அரசு ஊழியர்களை பட்ட நாமம் போட்டுட்டாங்க. இதுதான் ஏமாத்து வேலை. 420 திமுக ஏமாத்துறது மக்களுடைய பணத்தை, சொத்தையும், கொள்ளையும், மண்ணையும், மக்களையும், மரங்களையும், மலைகளையும். மலை முழுங்கி திமுக, மணல் கொள்ளை திமுக, சாராய கொள்ளை திமுக, கஞ்சா விக்கிற திமுக, கிட்னி திருடுற திமுக. ஜாகிரதமா, எங்கயாவது கூட்டு போய் கிட்னி திருட போறாங்க. ஆனால்தான் நான் சொல்றேன், போதியா திமுக. இந்த பகுதியில் இவ்வளவு இஸ்லாமிய சமுதாய வக்ஃப் பிரச்சனை இருக்கு. அங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்களுடைய சொந்த இடத்தையும் இன்னைக்கு வக்ஃப் போர்டுல மாத்தி எடுத்துட்டு போறாங்க. அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு இவங்க அது விற்க முடியாது, அதை கட்ட முடியாது, வாழ முடியாது. அப்ப நினைச்சு பாருங்க, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, சகோதரர்களுக்கு இங்க இருக்கின்ற மஸ்தான் அவர்கள் அமைச்சராக இருந்தவர் ஒன்னும் செய்யலனா நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு? அதான் அவருக்கு வேண்டிய ஆள், அவருக்கு சுத்தி ஒத்து ஓதுகின்ற ஆளுக்கு மட்டும் அந்த இடத்தை மட்டும் அங்க அவருக்கு மீட்டு கொடுக்கிறார். அப்போ என்னையா நியாயம்? 10 ஆண்டு காலம் இந்த தொகுதியில் எம்எல்ஏ. அதனால்தான் நான் கேட்கிறேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வார்கள். மஸ்தான் அவர்கள் நம்புவது வெறும் பணத்தை மட்டும்தான். வெறும் பணத்தை கொள்ளடித்து கள்ளச்சாராயம் சாவு, 28 பேர் பணத்து மேல வச்ச பணம். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு முறையும் அது மட்டும் ஞாபகம் வச்சு. கள்ளக்குறிச்சியில அதுல 67 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம். அங்க ஒருத்தர் இருக்க ரிஷிவந்தியத்திலையும் சங்கராபுரத்திலையும். அதெல்லாம் வேற, நான் பேசுறேன். இன்னும் 2 பாயிண்ட் போகணும் நான். அதனால நான் கேட்கிறேன், நம்ம ஆட்சி, அதிமுக ஆட்சி இன்னும் 1 மாதத்தில் வரும். நம்ம ஆட்சி வந்தவுடன் விவசாயிகளுக்கு நெல், ஒரு குவிண்டால் நெல், 100 கிலோ நெல்லுக்கு
3500 ரூபாய் கொடுக்கப்படும். கரும்பு ஒரு டன்னுக்கு 5000 ரூபாய் கொடுக்கப்படும். விவசாயிகளுடைய அனைத்து விளைபொருட்கள் நீங்க எந்த விளைச்சல் இருந்தாலும் சரி, காய்கறி, பழம், பூ, எந்த விளைச்சல்னாலும் ஒன்னொன்னுக்கும் விலை நிர்ணயம் செய்யப்படும். விலை நிர்ணயம் செய்யணும். இதுதான் நம்முடைய ஆட்சி. ஒரு மாதத்திலே வருகின்ற ஆட்சி. அதை சிந்திக்க வேண்டும். சமூக நீதி என்றால் என்னவென்று கூட தெரியாத ஸ்டாலின் அவர்கள். ஆனா ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசுறதெல்லாம் கொள்ளு தாத்தா தந்தை பெரியாரா அவர் சொல்றார். ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கொள்ளு தாத்தா தந்தை பெரியாரா, அவருடைய தாத்தா அறிஞர் அண்ணாவா, அவருடைய அப்பா முத்துவேல் கருணாநிதி. இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்காக அடையாளம் கண்டவர்கள். ஆனால் அந்த வழியில் வந்த ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி என்று என்ன கூட தெரியாது, என்னவென்று கூட தெரியாத ஒரு முதலமைச்சர். இதெல்லாம் வெட்கக்கேடு. 5 ஆண்டு காலம் வெட்கக்கேடு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே ஏழை மாணவர்கள், அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர் சமுதாயத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். ஆனால் அதை கெடுத்து அதை பறித்தது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும். கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கெடுத்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள். எல்லாம் நீங்கள் மன்னிக்க கூடாது, மறக்க கூடாது. ஆனால் திமுகவுடைய சதி என்ன? பட்டியலின மக்களும், வன்னியர் மக்களும், யாதவர் சமுதாயமும், முதலியார் சமுதாயம், இஸ்லாமியர்கள் எல்லாம் சூழ்ச்சி சண்டை போட்டுக்கணும். அதுல திமுக குளிர்காயம். காலங்காலமா இதுதான் நடந்துட்டு இருக்குது. காலங்காலமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. திமுகவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஒரு வாக்கு வங்கி, அவ்வளவுதான். திமுகவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஒரு வாக்கு வங்கி, ஓட் பேங்க். கிறிஸ்துவ சமுதாயம் திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி, ஓட் பேங்க். பட்டியலின மக்கள் திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி, ஓட் பேங்க். வன்னியர் மக்கள் திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி, ஓட் பேங்க். யாதவர் சமுதாயம் திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி, ஓட் பேங்க். முதலியார் சமுதாயம், எந்த சமுதாயம், உழைக்கின்ற சமுதாயம், அது வாக்கு வங்கியை தான் பார்க்குது தவிர இந்த மக்களை படிக்க வைக்கணும், படிக்க வச்சு வேலையை கொடுக்கணும், வேலை கொடுத்து இந்த மக்கள் சுயமரியாதையுடன் வாழணும், அந்த எண்ணம் திமுகவுக்கு துளி கூட கிடையாது. துளி கூட கிடையாது. அவங்க நோக்கம் ஆட்சிக்கு வந்தா அது கொள்ளடிக்கிறதுனா, அந்த பணம் போச்சுன்னா நெத்தியில காசு இருக்கும் பாரு, அந்த காசும் கொள்ளடிப்பாங்க. நெத்தி காசும் அதையும் கொள்ளடிக்கிற திமுக ஆட்சி. அதனால இதெல்லாம் நீங்கள் மறக்காதீங்கம்மா, மறக்காதீங்கம்மா. அவ்வளவு ஆதங்கத்தோட நான் பேசுறேன். நெசவாள பெருமக்களே, இன்னும் ஒரு மாதத்திலே அதிமுக ஆட்சியில நெசவாளர்களுக்கு தனி பட்ஜெட்டை போடப்படும். இன்னைக்கு விவசாயத்துக்கு தனி பட்ஜெட், அதே போல நெசவாளருக்கு தனி பட்ஜெட். இன்னைக்கு காலையில தர்மபுரி தொகுதியில், தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு தொகுதியில் திமுக வேட்பாளர் ஒரு சுவர் ஒட்டி ஒட்டினான். சுவர் ஒட்டினா போஸ்டர், அந்த போஸ்டர்ல பார்த்தா 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டி ஓட்டு கேட்கிறாங்க. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக வேட்பாளர்களுக்கு திமுக மீது நம்பிக்கை இல்லை, ஸ்டாலின் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை, விடியா ஆட்சி மீது நம்பிக்கை இல்லை, இந்த திராவிட மாடல் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாம எது வச்சு ஓட்டு கேட்கறாங்க தெரியுமா? 8000 ரூபாய் கூப்பன் வச்சு ஓட்டு கேட்கறாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு முதலமைச்சர் உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறப்போ
நான் 5 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தேன். தமிழ்நாடு மக்களுக்கு இதை நான் செஞ்சேன், பெண்களுக்கு செஞ்சேன், விவசாயிகளுக்கு செஞ்சேன், நெசவாளருக்கு, மாணவர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, இளைஞர்களுக்கு நான் செஞ்சேன்னு ஓட்டு கேட்க முடியல ஸ்டாலின் அவர்களால். எப்படி வச்சு ஓட்டு கேட்கிறா தெரியுமா? நான் மறுபடியும் வந்தா உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பேன். கூப்பன் என்ன தெரியுமாமா? அது தெரிஞ்சா நான் எங்க இருக்கிறேன். அப்படி கூப்பன்னா அது ஒரு சாதாரண பேப்பர் காகிதம். திமுக காரங்க சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு மறுபடியும் வந்தா 8000 ரூபாய் பேப்பர் உங்களுக்கு கொடுக்கிறோம், கூப்பன் கொடுக்கிறோம். அந்த கூப்பன் நீங்க வாங்கணும்னா திமுக கட்சிக்காரங்கிட்ட நீங்க 3000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். 8000 ரூபாய் கூப்பன் வாங்கணும்னா 3000 ரூபாய் லஞ்சம் திமுக காரங்கிட்ட கொடுத்தாதான் கூப்பன் கொடுப்பான். அந்த கூப்பன் எல்லாம் திமுக குடும்பத்துக்கு தான் கொடுப்பான், தவிர உங்களுக்கு யாரும் கிடைக்காது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் நேரடியா உங்களுக்கு நான் தர்றேன். ஸ்டாலின் சொல்வது நான் 8000 ரூபாய் கூப்பன் பேப்பர் தரேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது நான் 10,000 ரூபாய் பணத்தை தரேன், உங்க வங்கி கணக்கில் தரேன், கூடவே ஒரு ஃப்ரிட்ஜ தரேன். ஃப்ரிட்ஜ். அதனால இதெல்லாம் நீங்க ஏமாறாதீங்க. ஏமாத்துவாங்க புள்ள பிடிக்கிற கும்பல் திமுக, ஏமாத்துற கும்பல். இப்படி எல்லாம் பேசி தேர்தல் நேரத்தில் கொள்ளடிச்ச பணத்தெல்லாம் கொட்டுவாங்க. சாராயம் வித்த பணம், கஞ்சா வித்த பணம், கள்ள சாராயம் வித்த பணம், மணல கொள்ளை அடிச்ச பணம், மரத்தை கொள்ளை அடிச்ச பணம், மலையை கொள்ளை அடிச்ச பணம், கிட்னி திருட்ட பணம், அத்தனை பணத்தையும் தேர்தல் நேரத்தில் உங்ககிட்ட கொட்டுவாங்க, பண்ணுவாங்க. தயவு செய்து ஏமாறாதீர்கள். உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு வேட்பாளர், நேர்மையான ஒரு வேட்பாளர், பண்புள்ளவர், படித்தவர், ஒரு இளைஞர் உங்களை சுத்தி சுத்தி வருவார். நல்ல ஒரு இளைஞர். இருக்கின்ற மஸ்தான் போன்ற ஒரு கொள்ளக்கார கும்பல் கிடையாது. யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டார் மஸ்தான். அவர் குடும்பம், அவருக்கு தெரிஞ்சவங்க, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட வேட்பாளரை ஒதுக்குங்கள். போதும். மஸ்தான் அவர்களுக்கு நீங்கள் 10 ஆண்டு காலம் நீங்கள் அங்க அவருடைய பொறுப்பை கொடுத்துட்டீங்க. 10 வருஷம் அந்த பொறுப்பை கொடுத்துட்டீங்க. இந்த முறை நம்முடைய தம்பி கணேஷ்குமார், இளைஞர், படித்தவர், இந்த தொகுதியில் 5 ஆண்டு காலம் சிறப்பாக உங்களுக்கு பணியாற்றிய தம்பி கணேஷ்குமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே கணேஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். கடைசியா நான் ஒண்ணு சொல்றேம்மா. என்னன்னா, இப்போ ஒரு ஊர்ல ஒரு திருடன் வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஊர் முழுக்க ஒன்னா சேர்ந்து அந்த திருடன் நீங்க விரட்டி அடிப்பீங்க. அந்த நேரத்தில் நான் இந்த கட்சியில இருக்கிறேன், அந்த ஜாதியில் இருக்கிற, அந்த மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் நீங்க நினைக்க மாட்டேன். திருடன் வந்துட்டான், எல்லாம் ஒன்னா சேருங்க, வாங்க அந்த திருடனை விரட்டி அடிப்போம். நீங்க எல்லா ஊர்ல இருக்கிறவங்க ஒன்னா சேருவீங்க. இப்போ திமுக ஆட்சி 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திருடுகின்ற ஒரு ஆட்சி. இந்த திருட்டை தடுக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள், நீங்க எந்த கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. இந்த திமுக ஒரு திருட்டு கும்பல். திமுக தமிழ்நாட்டை கொள்ளடிக்கின்ற இந்த கும்பல், இந்த ஆட்சி, இதை விரட்டி அடிப்பதற்கு எல்லோரும் சேருங்கள், எல்லோரும் சேருங்கள், அனைவரும் சேருங்கள். நம்முடைய சின்னம், நமது சின்னம். நன்றி.